ரொம்ப வணக்கம் and congratulations to all of you. Vanakkam everyone. Congratulations to all the selected students. So now onwards, you will be Government of India employees. So be proud. இந்த பாதை வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சே சூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு டிசிஷனுக்காகவே ஒரு பெரிய கிளாப்பிங் ஒன்ஸ் அகேன் ஃபார் யூ ஆல். It is most appropriate to recognize and felicitate successful candidates along with their parents. எந்த ஸ்டூடெண்ட்டும் உள்ளுக்குள்ளே வந்தான்னு சொன்னால் அவன் அதுக்கு மேலே அவன் பயமே படக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பை கைட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் அ கைட்லி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்னிலேருந்து லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஜாக்சன் சாருங்கன்னு கேட்டீங்க. ஸோ அவர் சார்பாக அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அதை என்னை சொல்ல சொன்னார், சொல்லிடுறேன். ஓகே. பேங்க்ல ஒர்க் பண்ற அந்த வைப், அந்த ஆராவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு 3 monthsல பாஸ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ ஊக்குவித்ததுக்கு கைட்லிக்கு ரொம்ப நன்றிங்க. 2024 எகெயின் ஒரு ட்ராஜடி நடக்குது. என்னோட மேரேஜ் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டேன். அப்புறம் சூசைட் பண்ணுறது வரைக்கும் போயிட்டேன். லைஃபோட டார்க்கஸ்ட் சைடு என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து முகத்துக்கு நேரே சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் மனசில் நினைப்பேன், சரி நான் ரிசல்ட் வந்து நான் வேலைக்கு போகும்போது உங்களை என் ஃபேனாக மாற்றிக்கிடுவேன். எனக்கு வந்து நான் என்ன இன்னைக்கு பண்ணி இந்த ஸ்டேஜில் நிற்கிறேனோ அதுக்கு ஒரு 5% கூட நான் இல்லை, எங்கள் அம்மா தான் முழுக்க காரணம். உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும். கெரியர் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு நீ ஓடு பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், சுற்றி என்ன பேசினா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ஸோ அதுதான் நான் இந்த நிற்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியே யாருமே படித்ததில்லை. பையன் எவ்வளோ தூரம் என்னை கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்களோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து எங்கள் அப்பாவோட ட்ரீமும் தான், இந்த பேங்க் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது. எங்கள் தாத்தா நினச்சாங்க எங்கள் அப்பாவை பேங்க் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்னு, அது முடியல. இன்றைக்கி நான் இருக்கேன். கைட்லிஸ் கோ டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆதித்யா சார். வந்து டாக்டர் விஜய் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில், லோகேஷ் கனகராஜை பற்றி. பேங்க்கில் வேலை கட் பண்ணால் மாநகரம்னு, எனக்கு அப்படியே கொஞ்சம் உல்ட்டா. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், கட் பண்ணால் பேங்க். ஸோ இனிஷியல் ஸ்டார்ட் வந்து சிடபிள்யூஜே தான். ஸோ சிடபிள்யூஜே டீம் தேங்க்ஸ். ஸோ ஜாக்சன் சார் தான். நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். பார்ட் டைமாக ரேப்பிடோ ஓட்டினேன். ரேப்பிடோலேயே ஃபுட் ரைடு இருக்கும், அதை எடுத்து ஓட்டினேன். என் ஃப்ரெண்டை பின்னாடி உட்கார வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே போவேன். இந்த மாதிரி என் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வாஸ்டான ஜேர்னியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ கைட்லி. எல்லாமே மாறும்னு மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள்.